இன்சூரன்ஸை பற்றி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா கேஷ்லெஸ்ல நான் காசே கட்டாம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வர முடியுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸோட தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டை காமிச்சனா எனக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கறதான் உங்களுக்கு டவுட். நான் கிளாரிஃபை பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க போனே ஹாஸ்பிட்டல் போனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு சொல்லி 5,000 10,000 நீங்க கட்ட சொல்லிடுவாங்க. உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குன்னா நீங்க என்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறீங்களோ அந்த அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ்க்கு உங்களோட மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸை அனுப்பிச்சுடுவாங்க. அனுப்பிச்சுட்டுல இருந்து 3 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எந்த இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கோமோ அந்த கம்பெனில இருந்து ரிப்ளை வந்துடும். ஃபர்ஸ்ட் இயர் நீங்க போட்டு வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது கிளைம் வந்துச்சுன்னா ஏர்லி கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு டினைல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம கையில இருந்து காசு கட்டுற மாதிரி இருக்கும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்குள்ள அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான கேஷை கொடுக்கணும். ஸோ அந்த வெரிஃபை பண்றதுக்கான நேரம் அவங்களுக்கு பத்தல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டினைல் பண்ணுவாங்க. டினைல் பண்ணாலும் நம்ம இன்னொரு தடவை ரீகன்சிடரேஷன் அப்படிங்கிற விஷயத்த அந்த இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் சொல்லி மறுபடியும் ரீகன்சிடரேஷன் போடலாம், டாக்டர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கி. ஸோ அப்படி போட்டு நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம உங்களுக்கு யார் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட ஆல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், எல்லா பில்லு, எல்லா சம்மரி, எல்லா ரிப்போர்ட், எல்லா பிரிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்து உங்க ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பாஸ்புக் இதை கொடுத்து உங்களோட ஹெல்த் கார்டு, உங்க இன்சூரன்ஸ் கார்டை கொடுத்தீங்கன்னா அவங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி உங்களுக்கு பண்ணி தருவாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 1 மந்த்துக்குள்ள உங்க அக்கௌண்ட்டுக்கே பாத்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அது அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்ல அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த ட்ரீட்மெண்ட்க்கு உண்டான செலவை உங்க அக்கௌண்ட்டுக்கு திருப்பி தருவாங்க. 1 இயருக்கு மேல போகுது இல்ல அந்த 3 மணி நேரத்திலேயே உங்களுக்கான வெரிஃபிகேஷனை அவங்க முடிச்சிட்டாங்க, இது கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த 3 மணி நேரத்திலேயே உங்களோட கிளைம் அமௌண்ட் எவ்வளவோ அதை அப்ரூவ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்துருவாங்க. நம்ம கட்டின அமௌண்ட்டையும் நம்ம திருப்பி வாங்கிக்கலாம். ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு 5,000 ரூபாய் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு, சிரஞ்சு, இந்த மாதிரி கன்சியூமபிள்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கான விஷயங்கள் மட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண மாட்டாங்க. இப்ப அதுக்கான பிளான்ஸ் நிறைய வந்துருச்சு, அதையும் ஃபுல் 100% கவர் பண்ற மாதிரி. ஸோ 2 வகையா ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்னு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா, 2வது வகை பாத்தீங்கன்னா கேஷ்லெஸ். இதுதான் 2 வகையான இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது. ஸோ இனிமேல் யாருக்கும் டவுட் வேண்டாம், கிளியரா போங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் இன்சூரன்ஸ் இருக்குன்னு தைரியமா சொல்லி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஓரியன்டான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஓரியன்டான தகவலை